ராகு கேது தோஷம் எப்படி ப்ளே பண்ணணும்னா, வீட்டில் இந்த சீரியல் ஆரம்பிக்கும் போது எந்த வீட்டிலலாம் சீரியல் எதுவுமே பார்க்காம இருக்காங்களோ அவங்க வாழ்க்கை உண்மையிலேயே நல்லாயிருக்கும். ஆனால் சீரியல் பார்க்குறவங்களோட வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா இதுவாக இருக்காது. அந்த மாமியார் பார்ப்பாங்க, அந்த சீரியலில் நடக்கிற சம்பவங்கள் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த மியூசிக் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு மூளை இல்லாதவங்க கூட கிரிமினலாக மாறிடுவாங்க. உண்மையே அதுதாங்க. ஸோ ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணும்போது சில விஷயங்கள் நல்லா இது பண்ணணும், கேட்கணும். முதல்ல மாமனார் மாமியார் இருக்காங்களா அப்படின்னு இருந்தால் தப்பு இல்லை, இருக்கட்டும். அந்த மாமனார் மாமியார் இவங்க கூடயே இருப்பாங்களா அப்படின்னு இன்னொரு கேள்வி கண்டிப்பாக கேட்கணுங்க. இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தனி கொடுத்துன்னு போனால் நல்லாவே இருப்பாங்க. அதாவது ஒய்ஃப் ஹஸ்பண்ட் 2 பேர் தான் இருக்கும். எப்போ இவங்க 2 பேர் கூட அவங்களோட அப்பா அம்மா சேர்றாங்களோ, மாமனார் மாமியார் சேர்றாங்களோ, அப்போ தான் உண்மையிலேயே ராகு கேது தோஷம் இவங்க லைஃப்பில் ப்ளே பண்ணும். ஸோ இதுதான் உண்மை, புரியுதுங்களா? ஸோ இது ராகு கேது தோஷத்தால் ப்ளே பண்ணுதோ இல்லையோ அதுக்கு காரணமாக இருக்கிறவங்க மாமியாரும் மாமனாரும் தான். மாமியார் எல்லா வேலையும் செய்வாங்க, மாமனார் எதையுமே கண்டுக்க மாட்டார். ஸோ இதனாலேயே பல குடும்பங்கள் பிரியுது. இதுதான் உண்மை. ஸோ அப்போ ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க என்ன மாதிரியான கல்யாணம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அதே மாதிரி ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. முதல்ல 2 பேரும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தனி கொடுத்தணும் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பேசி வச்சுக்கணும். அப்படி இல்லைனா வீட்டில் வந்து சீரியலெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. கொஞ்சம் வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் சீரியல் அவங்க கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. பார்க்குற பழக்கம் அவங்களுக்கு இல்லைனா தாராளம் கல்யாணம் பண்ணலாம். அந்த மாதிரி விஷயம், இதெல்லாம் முக்கியமான விஷயம். இது வந்து பொதுவாக எல்லா கல்யாணத்துலையும் கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம். ஆனால் யாரும் பண்ணுறதில்ல. ராகு கேது தோஷம் இருக்கோ இல்லையோ என்ன பண்ணணும்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு அக்ரிமெண்ட் போடணும், சைன் பண்ணணும். 2 பொண்ணும் சரி பையனும் சரி. என்னெல்லாம் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கணும்னா, கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு யார் எல்லாம் அவங்க வீட்டில் இருக்க போகிறாங்க, இந்த பொண்ணு யாருக்கெல்லாம் வடித்து கொட்டணும், மாமனார் மாமியார் கூட இருப்பாங்களா இல்லை தனி கொடுத்தணும் இவங்க 2 பேர் மட்டும் இருப்பாங்களா, இது எல்லாத்தையுமே தெளிவாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு 2 பேருமே சைன் போட்டு இது பண்ணணும். அதுதான் உண்மை. இப்படி பண்ணிங்கன்னா எல்லாரோட குடும்பத்திலையும் எல்லா விதமான விஷயமும் நல்லா சந்தோஷமாக திருமண வாழ்க்கை அமையும். இது எதனால் இந்த அக்ரிமெண்ட் போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எழுதுறதெல்லாம் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு வரும், புதன். ஸோ அதை தான் நம்ம அப்போ ஆக்டிவேட் பண்ணுறோம். 3ஆம் வீட்டை, அந்த கம்யூனிகேஷன் ரைட்டிங் எல்லாமே 3ஆம் வீடு வரும். அது எதுக்கு ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா புதனுக்கு 2 வீடுங்க. அதில் முதல் வீடு வந்து மிதுனம், அப்புறமேட்டு கன்னி வரும். ஆனால் புதனோட மூல திரிகோணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கன்னியில் தான் வரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா புதன் வந்து உச்சமாக இருக்கிறதும் கன்னி தான். புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வீடு வந்து காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா 3ஆம் வீட்டை ஸ்ட்ராங் பண்ணுறீங்க. அப்போ 6ஆம் வீடு கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால நல்லது. ஒருவேளை அக்ரிமெண்ட் போடாமல் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும் அப்படின்னா 7ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீடு 12ஆம் பாவம், பாவாவில் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த 6ஆம் வீடு ஸ்ட்ராங் ஆகும்போது மேரேஜ் பிரியறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது, டைவர்ஸ் ஆக சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ அதனால் இனிமேல் ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா முதல்ல நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம், வீட்டில் வந்து சீரியல் பார்ப்பாங்களா இல்லை தனி கொடுத்தணும் நம்ம இருக்க போகிறோமா, கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு பொண்ணு பையனும் இல்லைனா வந்து சேர்ந்து இருக்க போகிறாங்களா, இதெல்லாம் விசாரிக்கணும். கூடவே அக்ரிமெண்ட் போடணும். அக்ரிமெண்ட் ராகு கேது தோஷத்துக்கு மட்டும் கிடையாது, தோஷம் இருக்கோ இல்லையோ கல்யாணம் பண்ணுறவங்க எல்லாருமே போடணும், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னா கல்யாண வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.